மீனராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மீனராசிக்காரர்களுக்கு 2026 இந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாமா? மீனராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதியே குரு பகவானாக வர்றாரு. அவர் இடம் மாறுறாரு. எங்கே மாறுறாரு? மிதுன ராசியிலிருந்து இதுவரையும் மீன ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் இருந்தார். அந்த இடத்த கடந்து இப்போ குரு பகவான் கடகம் அப்படிங்கிற அவரோட உச்ச வீட்டுக்கு போகிறாரு. அது எப்போ போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 1, 2026 திங்கட்கிழமை வைகாசி மாதம் 18ஆம் தேதி இரவு 1:50க்கு குரு பகவான் பெயர்ச்சியாகிறார். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரு பகவான் முதல்ல கடகத்திற்கு ஒரு 3 மாதங்கள் இருப்பார். அதுக்கப்புறமா திரும்ப அதிசாரமாக சிம்மத்திற்கு அதிசார பயிற்சியை நான் தனியாக சொல்கிறேன். 31 அக்டோபரில் சிம்மத்துக்கு போயிட்டு திரும்ப ஜனவரி மாதத்தில் கடகத்திற்கே வந்துடுவார். அப்போது ஒரு உச்ச குருவினுடைய ஒரு அமைப்பு அந்த 9 மாதங்களாவது மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது குரு இடம் மாறுறது அப்படிங்கிறது ஏதாவது நல்ல மாற்றங்களை மீனராசிக்காரர்களுக்கு கொடுக்குமா? ஏன்னா அவங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டுருக்கு. அதில் ஜென்ம சனி தானே அப்படிங்கிற சனி பகவான் தலை மேலே நின்றுக்கிட்டு ஆணவமே நிலைக்க பண்ணிக்கோ அப்படி குடிகள் எல்லாமே இருளாய் செய்யுது. அப்போது மீனராசிக்காரர்களை சுற்றி இருள் சூழ்ந்து கண்ணுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் தெரியுது. காலையில் அப்படியே அந்த பாதி வெளிச்சம் பாதி இருட்டுக்குள்ளே நடந்த மாதிரியே இருக்கும் வாழ்க்கை. இப்போது குரு பகவான் என்னத்தை சொல்ல போறியா, அது ஏதாவது பண்ண போகுதா அப்படின்னு மீனராசிக்காரங்க யோசிச்சிங்க அப்படின்னா, நிச்சயமாக மீனராசிக்கு கூட இந்த நேரத்தில் நல்லது நடக்குது. அது ஏன் மீனராசிக்கு கூட அப்படின்னா, 2.5 வருஷம் 7.5 சனி, இப்போ ஜென்மத்தில் சனி பகவான். நம்ம எந்த ஒரு விஷயத்துலையாவது போயிட்டுருக்கு, எதுவுமே குறுக்க வந்துடக்கூடாதுடா சாமி அப்படிங்கிற மாதிரி மீனராசியினுடைய நிலைமை அந்த நேரத்தில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறாரு. குரு பகவான் ராசியை குரு பார்க்குறாரு. அப்போ மீனராசிக்காரர்களினுடைய மனம் எண்ணம் தெளிவாகுது. கற்பனை ராசி அப்படின்னு சொல்கிறோம். இதை கற்பனை கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மீனத்தை பொறுத்த வரைக்கும் தனக்கு தகுதியான விஷயத்தை, தன்னோட உயரம் என்ன, தன்னோட பலம் என்ன, தன்னால் என்ன முடியும் அப்படிங்கிறத கணிச்சு வச்சிருக்கக்கூடிய ராசி குரு இல்லையா? அறிவை அவர் தானாகவே குரு பகவான் கொடுத்துட்றாரு. ஒழுக்கத்தை மீனத்திற்கு தானாக கொடுத்துட்றாரு. ஞானத்தை குரு பகவான் தானாக கொடுத்துட்றாரு. அப்படிப்பட்ட கவலையை மீனராசிக்காரர்களுக்கு அவரினுடைய எண்ணங்கள் கவலைகள் எல்லாமே போயிடணும். குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் எல்லாமே நல்லா இருக்கணும், கனவுகளில் பாதியாவது பலிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அவருடைய கனவு, லட்சியம், எண்ணம் அத்தனையோ ராசி அப்படிங்கிற அந்த மனசு குரு பார்க்கறதுனால மனத்தை திடப்படுத்துகிறாரு. குரு பகவானினுடைய பார்வை பலத்தினால எண்ணங்கள் ஈடேறுது. எண்ணங்கள் உயர்வான எண்ணங்கள் கொண்ட மீனராசிக்காரர்களுக்கு அந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது சரியான தருணம் அப்படின்னு சொல்கிற மாதிரி குரு நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறாரு. சுயஜாதகமும் தசாபுத்திகளும் புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரக்காரர்களில் பிறந்த மீனராசிக்காரர்களுக்கு வயதிற்கு தகுந்த மாதிரி நடக்கக்கூடிய தசா பலன்களையும் குறித்து வச்சுக்கிட்டு அப்போ நடக்கக்கூடிய குரு பயிற்சியை அனுசரித்து தெய்வ வழிபாடுகள் செய்யுங்க. தான தர்மங்கள் எல்லாம் செய்யும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஆதிக்கமாக இவர்களுக்கு செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குரு பகவானினுடைய இடமாற்றமே ஒரு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரு பகவான், ராசியாதிபதியான குரு பகவான் ஒரு திரிகோண பாகவன்னு சொல்லக்கூடிய 5ல இடத்துல போய் தனது உச்ச பார்வையினால மீனராசியை பார்க்கறது முதல் ஆரம்பமே மீனராசிக்கு அமர்க்கலமான யோகம் அப்படின்னு சொல்லலாம். ஜூன் 1ஆம் தேதி நள்ளிரவே மீன ராசிக்காரர்களுக்கு விடிவு காலம்னு சொல்லலாம். மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவானினுடைய பெயர்ச்சி நாள் அன்னைக்கு அமர்க்கலம் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறீங்க. நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழப்போகுதுன்னு சொல்கிறீங்கம்மா. இவங்களுக்கு தொழில் எப்படி இருக்க போகுது, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்க போகுது? நிரந்தரம் இல்லாத வேலையில் நிறைய மீன ராசிக்காரர்களை பார்க்க முடியுது. பணவரவு எப்படி இருக்கும்? இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் என்னென்ன நன்மைகளை செய்ய போகிறாரு அப்படின்னா, ஆரம்பித்த அன்னைக்கு
அவர்கள். ஆனால் அன்னைக்கு தான் லாக்டவுன் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது பொது ஊர், அந்த நாடு, அமைப்பு, ஜாதகம் அப்படிங்கிறது, கிரக நிலவரம் அப்படிங்கிறது அது ஒரு தனி விதி. உலகியல் ஜோதிடம் அப்படின்னு அதை சொல்லுவோம். அதை கொண்டாந்து இதில் சொல்லலை. அது சொல்லலைன்னா நம்ம நினைக்க வேண்டாம். தனி மனிதன் எத்தனையோ பேர் லாக்டவுனில் நல்ல பணம் சம்பாதிச்சவங்க இருக்காங்கல்ல, எத்தனையோ பேர் அவ்வளோ பெரிய லாக்டவுன்லேயும் நல்லா வாழ்ந்தவங்க இருக்காங்க. அதனால் அவரவர்களினுடைய கிரக விதி பயன் வினை பயன்தான் இந்த இடத்துல உங்களுக்கு செயல்படும். ஒரு இடத்துலையும் அந்த மாதிரி ஜாதகத்தினுடைய தசாபுத்தியோட விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல நிற்கும். பொது உலகியல் ஜோதிடம் பேசுகிறது நம்ம நோக்கம் இல்லை. ஜோதிட வகுப்பு மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் அந்த மற்ற கிரகங்கள் தூண்டும் நிலையில் உங்கள் ஜாதகம் இருந்துச்சுன்னா முழு வெற்றி. ஆக மீன ராசிக்காரர்களுக்கு அந்த குரு எதை பார்க்குறாரு அப்படின்னா, ராசிக்கு 9ஆம் இடம், பாக்கியஸ்தானம். அதாவது எடுத்து வச்சுட்டாங்க, ஆனால் மீன ராசிக்கு கொடுத்து வைக்கல. மீன ராசிக்காரர்கள் படிச்சுட்டாங்க, ஆனால் அனுபவிக்க முடியல. மீன ராசிக்காரங்கள் பட்டுட்டாங்க, ஆனால் அதை ஞானமாக எடுத்துக்க முடியல. கவலை மனசை போட்டு அப்படியே குழப்பிக்கிட்டு இருக்காங்க. எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற மாதிரி இருக்குது. கடைசியில் மீன ராசிக்காரர்கள் எதையுமே அனுபவிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் இருக்குது. அனுபவிக்கலனாலும் பரவாயில்ல, பிள்ளைகளை நல்லா வச்சுக்கலாம், குடும்பத்தை நல்லா வச்சுக்கலாம், மனம் அமைதி இல்லாமல் இருக்கே அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை. அப்போது பாக்கியம், புகழ், இந்த இடங்களை எல்லாம் குரு பார்க்கும்போது மனசும் அமைதியாகும், புகழ் பாக்கியமும் கிடைக்கும். நீங்கள் செய்கிற வேலைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நீ சரிப்பட்டு வரமாட்ட, உன்னால் முடியாது, உன்னால் நடக்காதுன்னு மீன ராசிக்காரர்களை புறந்தள்ளியவர்கள் முன்னாடி என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத இவங்க செயலினால் நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு காலம். வாய்ச்சொல் வீரர்கள் கிடையாது, செயலில் செய்து காட்டக்கூடிய ஒரு காலத்தை, பாக்கியத்தை குரு பார்க்கும்போது ஒரு அமைப்பு, தெய்வ தரிசனங்கள், தெய்வ மகான்களினுடைய தொடர்புகள், சித்தர்கள் வழிபாடுகள், தீர்த்த ஸ்தலங்கள் போகிறது ரொம்ப தடைப்பட்டுக்கிட்டே வந்துச்சு. போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைச்சது, தெய்வ தரிசனங்கள் கிடைச்சது, கோயிலுக்கே போக முடியாத ஒரு சூழல் இருந்தது. சனி பகவான் இறுக்கி வச்சிருந்தாரு. நேரம் கிடைக்காது அல்லது உடல் ஒத்துழைக்காது, மன அமைதி இருக்காது. என்னத்தை போய் கோயிலுக்கு போய் சாமி முன்னாடி அழுகணும்னு தோணுது, ஒன்றும் பேச தோணலை அப்படிங்கிற மாதிரி இருந்த மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் சாமி கிட்ட கேளு, உங்கள்கிட்ட நீ பேசலைன்னா என்ன அப்படிங்கிற குரு அப்படிங்கிற தெய்வம் கோயிலுக்கு நீங்கள் இருக்கும் பொழுது அமைதியை உணர்வீங்க, ஆனந்தத்தை பெறுவீங்க, நிச்சயமாக மகிழ்ச்சியோடு திரும்பி வருவீங்க. மீனராசிக்காரர்களுக்கு இறை வழிபாடும் இறைவனால் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் நிச்சயமாக அவர்களுக்கு புகழாக மாறக்கூடிய ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 9ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது அந்த பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாருன்னு பாருங்கள். உச்ச பார்வையால் பார்க்குறாரு. இடையில் கொஞ்சம் கேப் ஒன்று வரும். அதாவது நான் திரும்ப சொல்கிறேன், அக்டோபர்லேருந்து ஜனவரி வரையும் ஒரு அதிசார பயிற்சின்னு ஒன்று 3 மாதத்துக்கு இருக்கும். அதில் மொத்தமாக உங்களுக்கு ஜூன் மாதத்தில் உச்சமாற குரு அக்டோபர் வரைக்கும் உச்சநிலையிலையும், திருப்பி ஜனவரிக்கு மேலே அங்கே ஒரு 6 மாதம், மொத்தத்தில் 2026லேருந்து 27 பாதி வருஷங்கள் வரைக்கும் உச்சநிலையில் இருக்கக்கூடிய குருனால மீன ராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க. மீன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மீன ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு தற்செயலாக வந்தது அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் இந்த மீனராசி பலன் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்போ நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை தேடித்தாங்க இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. மீன ராசிக்காரர்கள் பொதுவாகவே சாதாரணமானவர்கள் இல்லைங்க. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனால் அந்த வேகத்திற்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும்போது வாழ்க்கையே மாறப்போகுதுங்க. இந்த உலகத்தில் நம்ம எத்தனை முயற்சி செஞ்சாலுமே, எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலுமே நம்மளை காத்து வழி நடத்துகிற ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்புறீங்களா? அதுதாங்க நம்ம குலதெய்வம். மீன ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் பல தடவை
நிறைய தடைகள் வந்து உடஞ்சிருக்கலாம். உங்களுக்கே தெரியாமல் கடைசி நிமிஷத்தில் வழி வந்து திறந்திருக்கலாம். அதுக்கு பின்னாடி குலதெய்வ அருளே வந்து காரணம்ங்க. இந்த மீனராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும் அப்படின்னு நினச்சா இந்த நிமிஷமே சின்ன ஒரு விஷயம் வந்து செய்யுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்களோட குலதெய்வ பேரை எழுதுங்க. கண்டிப்பாக மனசார நான் நினச்சது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு எழுதுங்க. அந்த நம்பிக்கை தாங்க இந்த வீடியோவோட சக்தி. உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு இப்போது இன்றைய மீனராசி பலனுக்குள்ளே போகலாங்களா? மீனராசிக்காரர்களே, இந்த வீடியோ ஒரு சாதாரணமான ஜோதிட கணிப்பு கிடையாதுங்க. நீங்கள் இதை கேட்குற இந்த நிமிஷமே ஒரு காரணத்திற்காக தான். ஒரு சமீப காலமாக உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு அழுத்தம், சொல்ல முடியாத பாரம், வெளியில் சிரித்ததும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று உடஞ்சி போகிற மாதிரி ஒரு உணர்வு இருந்தால் இந்த வார்த்தைகள் உங்களுக்காகத்தாங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் கொடுத்த தியாகங்கள், சகித்த அவமானங்கள், அமைதியாக விலகிய வழிகள் யாருக்குமே தெரியாமல் போன மாதிரி தோணி இருக்குங்க. நம்ம நல்லதுக்கு எப்போ ஒரு நல்ல நாள் வரும்? நீங்கள் மனசுக்குள்ளே பல தடவை கேட்டிருப்பீங்க. மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு விசேஷமான குணம் இருக்குங்க. நீங்கள் எப்போவுமே மற்றவங்களோட வழியை உங்கள் வழியை விட பெருசாக நினைப்பீங்க. அதனால தான் பல நேரங்கள் உங்களோட தேவைகள், கனவுகள், ஆசை எல்லாமே ஒரு படி பின்னாடி போயிருக்குங்க. ஆனால் பிரபஞ்சம் அப்படியே பார்த்துட்டு சும்மா இருக்காதுங்க. நீங்கள் தெரியாமல் விதைச்ச விதைகள் இப்போது மண்ணுக்குள்ளே அமைதியாக வேலை செஞ்சுட்டு இருக்குங்க. வெளியில் எதுவுமே நடக்காத மாதிரி தோணினாலும் கூட உள்ளுக்குள்ளே ஒரு ஆழமான மாற்றம் வர ஆரம்பிச்சிருக்குங்க. சமீபத்தில் நீங்கள் சந்தித்த சில மனிதர்கள், நடந்த சில சம்பவங்கள், உங்கள் வாழ்க்கையில் வந்த குழப்பங்கள் எல்லாமே சும்மா நடந்தது கிடையாது. அது உங்களை உடைக்க நிகழ்ந்தது. உங்களை உண்மையிலேயே நீங்கள் யார் அப்படிங்கிறத நினைவூட்டுறதுக்காகத்தாங்க. நீங்கள் மென்மையான மனசு கொண்டவங்க தான். ஆனால் அந்த மென்மைக்குள்ளே ஒரு ஆழமான சக்தி இருக்குதுங்க. பல பேர் உங்கள் அமைதியை பலவீனம் அப்படின்னு நினச்சாங்க. நீங்கள் மௌனமாக இருந்த நேரத்தில் உங்கள் உள்ளார்ந்த சக்தி மெதுவாக வளர்ந்துக்கிட்டே தாங்க இருந்துச்சு. இப்போ அந்த சக்தி தன்னை வெளிப்படுத்த தயாராக இருக்குது. கடந்து வந்த நாட்களில் உங்கள் தூக்கம் குலைஞ்சிருந்தாலுமே, ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப யோசித்தாலுமே, திடீர்னு நினைவுகள் மேலே வந்தாலும் அது எல்லாமே ஒரு சின்ன சிக்னல் தாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பம் பக்கத்துலேயே இருக்கிறத மனசு வந்து உணர ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் இதுவரைக்கும் நம்பிக்கையோடு பிடிச்சிக்கிட்டு இருந்த சில விஷயங்கள், சில மனிதர்கள், சில கனவுகள் எல்லாமே உண்மையிலேயே உங்களுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத உங்கள் மனசு இப்போ கேள்வியாக கேட்டுட்ருக்குதுங்க. இதுக்கு பதில் வந்து வெளியில் இல்லைங்க, உங்கள் மனசுக்குள்ளே தான் இருக்குது. இந்த நேரத்தில் மீன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க. உங்கள் உணர்ச்சியை அலட்சியம் செய்யாதீங்க. ஏதோ ஒன்று உங்களை மெதுவாக ஒரு திசையை நோக்கி இழுத்துக்கிட்டே போகுதுங்க. அதை பயந்து பயந்து தள்ளாதீங்க. நீங்கள் அனுபவித்த அத்தனை கஷ்டங்களுக்கும் இப்போ ஒரு முடிவு காலம் வந்து வரப்போகுது. அதனால் வரக்கூடிய விஷயங்களை தைரியமாக ஏற்றுக்கோங்க. நீங்கள் அனுபவித்த வலி எல்லாமே வீணாக போகலைங்க. ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு தனிமையும் உங்களை ஒரு புதிய நிலைக்கு தயார்படுத்திக்கிட்டே இருந்ததுங்க. இந்த வார்த்தைகள் உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது ஒத்து போன மாதிரி தோணுச்சுன்னா அது யாத்ரீகம் இல்லைங்க. உங்கள் வாழ்க்கை இப்போ ஒரு அமைதியான மேற்பரப்புக்குள்ள ஒரு பெரிய அலை உருவாகிற முன்னிருக்கும் அந்த நிமிஷம் மாதிரி இருக்குங்க. வெளியில் அமைதி, உள்ள வந்து சக்தி. இந்த சக்தியை உணர ஆரம்பித்தவங்க தான் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியும். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க. உங்கள் மனசை சுத்தமாக கேளுங்க. உங்கள் உணர்வுகளை மதிக்க ஆரம்பிங்க. உங்கள் மேலே நீங்கள் வச்ச நம்பிக்கையை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்க. இந்த நேரம் உங்களை சின்னதாக நினைக்கலங்க, உங்களோட உண்மையான மதிப்பை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கு அப்படின்னு கடந்த சில நாட்களாக உங்களுக்குள்ளே நடக்கிற மாற்றங்களை நீங்களே கவனிச்சிருப்பீங்க.
சில விஷயங்கள் திடீர்னு உங்களுக்கு பிடிக்காம போயிருக்குங்க. சில மனிதர்களோட பழைய நெருக்கம் இப்போ சும்மா ஒரு பழக்கமாக மட்டும் உங்களுக்கு மாறி இருக்குங்க. இது எல்லாமே தப்பாக நடந்தது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வாழ்க்கை உங்களை அடுத்த நிலைக்கு மெதுவாக நகர்த்துறதுக்கு ஒரு இயற்கையான செயல்முறைங்க. நீங்கள் எப்பவுமே எல்லாரையுமே புரிஞ்சுக்க முயற்சி பண்ணீங்க, எல்லாருக்குமே இடம் கொடுத்தீங்க, எல்லாரையுமே காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க. ஆனால் உங்களை யார் காப்பாற்றினாங்கன்னு ஒரு சின்ன கேள்வி இப்போ உங்கள் மனசுக்குள்ளே எழுந்திருக்கும். அந்த கேள்வி தான் ஒரு பெரிய விழிப்புணர்வும். மீன ராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் எப்பவுமே நேரடியாக பேசாதுங்க. அது உணர்வுகளாக, கனவுகளாக, எதிர்பாராத மனங்களாக தாங்க பேசும். சமீபத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய நினச்சி கடைசி நிமிஷத்தில் செய்யாமல் விட்டிருந்தா அதுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்குதுங்க. எல்லாமே நீங்கள் திட்டமிட்டபடி நடக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சில தடைகள் உங்களை தடுக்க வந்தது போன்று தோன்றினாலுமே உண்மையிலேயே அது உங்களை தவறான பாதையிலிருந்து காப்பாற்ற வந்ததாக இருக்கலாம். நீங்கள் நம்பி இருந்த ஒருத்தர்கிட்ட இருந்து எதிர்பாராத பணம் அல்லது ஒரு வார்த்தை கூட இல்லாத தூரம் வந்திருந்தால் அது உங்கள் மதிப்பை குறைக்கிற விஷயம் கிடையாது. அது உங்களுக்குள்ள தேவையில்லாத சுமைகளை மெதுவாக கலற்ற ஒரு செயலுங்க. நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளோட முடிவெடுக்கிறவங்க, அதனாலேயே சில நேரங்களில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ ஒரு விசேஷமான மாற்றம் நடக்குதுங்க. உங்கள் உணர்ச்சிகளோடு சேர்த்து புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பீங்க. நமக்கு இது உண்மையிலேயே சரியா அப்படின்னு நீங்கள் கேட்க ஆரம்பித்ததே ஒரு பெரிய வளர்ச்சிங்க. இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் முடிவுக்கு வருது. முடிவுன்னு சொன்னால் அழிவில்லைங்க, அது ஒரு சுற்றம். முடிஞ்சு இன்னொரு சுற்றம் தொடங்கிறதுக்கான ஒரு நிசப்த தருணம்ங்க. நீங்கள் இப்போ தனிமையை உணர்ந்தாலுமே அந்த தனிமை உங்களை உடைக்க வரலங்க, உங்கள் உள்ளுக்குள்ள மறுபடியும் சந்திக்க வைக்கதாங்க. நீங்கள் இல்லாமல் போயிருந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் திரும்பி வர நேரம் இதுங்க. பல நாட்களாக உங்கள் மனசு சோர்வாக இருந்தாலுமே உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. அந்த சின்ன ஒரு ஒளி தாங்க உங்களை இப்போ முன்னாடி இழுத்துக்கிட்டு வருது. வெளியில எல்லாம் மெதுவாக போகிற மாதிரி தெரிஞ்சாலுமே உங்கள் உள்ளார்ந்த உலகத்தில் வேகம் கூடிக்கிட்டே இருக்குங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எதை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுவே உங்களை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்த சங்கிலியாக இருந்திருக்கலாம். அதை புரிஞ்சுக்கிட்டதே ஒரு பெரிய விடுதலைங்க. நீங்கள் எதையுமே வலுக்கட்டாயமாக பிடிச்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக இருக்க வேண்டிய விஷயங்கள், மனிதர்கள், அனுபவங்கள் எல்லாமே உங்களை விட்டு போகாமல் தானாக தங்க போகுதுங்க. போகிறது எல்லாமே ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துட்டு தான் போக போகுது. அந்த பாடங்களை சாபமாக நினைக்காதீங்க. அது உங்களை உயர்த்திக்கிட்டே போக போகிற படிக்கட்டுகள். இப்போது உங்கள் மனசு மௌனமாக இருந்தாலுமே கூட அந்த ஒரு மனம் முடிவில்லை. அது ஒரு ஆழமான புரிதலுக்கு முன்னாடி வர அமைதி அப்படின்னு நினச்சிக்கோ. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை வெளியில் இருந்து பார்த்தா சாதாரணமாகத்தான் தோணும். ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் உணர்கிற மாற்றம் ரொம்ப ரொம்ப அழகானது. ஒரு காலத்தில் உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்திய விஷயங்களே இப்போ வெறுமையாக தோண ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கு காரணம் நீங்கள் தவறாக மாறிட்டீங்க அப்படின்னு கிடையாது, நீங்கள் வளர ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தங்க. உங்கள் ஆவி இப்போ ஒரு புதிய உயரத்திற்கு தயாராகுது. அதனால பழைய அதிர்வுகளோட ஒத்து போக முடியாமல் மனசு தள்ளி நிற்குதுங்க. சில நேரம் எதுவுமே சரியில்லை அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். ஆனால் உண்மை என்னன்னா எல்லாமே உங்களை சரியான இடத்துக்கு கொண்டு போகதான் சீரமைக்கப்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. கண்டிப்பாக மீன ராசிக்காரர்கள் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரிங்க. தோல்வி அடைஞ்சு தீயில விழுந்தாலுமே எழுந்து வரக்கூடிய சக்தி படைச்சவங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது.